colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai. BTech, CSE, AI and ML, AI and DS, Cyber Security, IT and ECE. Daily. Taste the Daily. Taste the Daily. ஐபிஎஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் எம்பி. சார் வணக்கம். வணக்கம். விசிக தொண்டர்களினுடைய எண்ணத்திற்கு மாறாதான் திமுக கூட்டணி தொடருது. விசிக தொண்டர்கள் ஒன்று நினைக்கிறாங்க, தலைவர்கள் ஒன்று நினைக்கிறாங்க. தலைவர்கள் மத்தியில் தான் இந்த கூட்டணியிலே ஒரு இணக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவிலிருந்து போன ஒருவர் வந்து பேசியிருக்கிறார். உண்மையிலே தொண்டர்களுடைய எண்ணத்துக்கு மீறி தான் இந்த கூட்டணி தொடருதா? யார் அப்படி சொன்னாங்க நான் பார்க்கல. ஆதவர்ஜுன் சொல்லியிருக்காரு. அது தவறான கணிப்பு. தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மாறாக இதுவரையில் நான் எந்த முடிவையும் எடுத்ததில்லை, அல்லது என்னுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக தொண்டர்கள் இதுவரையில் சிந்தித்ததில்லை. என் மீதான நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக செயல்பட வேண்டும் என்கிற உறுதிப்பாடு எனக்கு உண்டு. திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் தொடரக்கூடாது என்பதற்கு என்ன காரணம் இருக்கிறது? ஏன் அதிலிருந்து வெளியேற வேண்டும்? இது எதிர்க்கட்சிகளுக்கான தேவையாக இருக்கலாம். திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு அது தேவையாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நலன்களில் அக்கறை உள்ளவர்கள் யாரும் நீங்கள் வெளியேறுங்கள் என்று இதுவரையில் சொன்னதில்லை. ஆகவே இந்த விமர்சனம் ஏற்புடையதல்ல. அவரவர் ஒரு செயல் திட்டத்தை வைத்துக்கொண்டு அந்த செயல் திட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் இணங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது, அதன் அடிப்படையில் விமர்சிப்பது இங்கே நிலவுகிறது. அதற்கு நான் பொறுப்பல்ல. இல்லை, அவர் வந்து இந்த விஷயத்தை ரெண்டாக பிரிக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த கட்சியின் நலனில் வந்து அக்கறை உள்ளவங்க யாரும் இங்கேருந்து வெளியேற சொல்லலை. ஆனால் மக்களுக்கு வந்து இந்த ஆட்சி எதிராக இருக்குது. குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான பல கொடுமைகள் இந்த ஆட்சியில் அதிகமாக இருக்குது. விசிகாவாலேயே ஒரு இடத்துல போய் கொடியேற்ற முடியல. நீங்களே பல முறை பதிவு செஞ்சிருக்கீங்க. ஆளும் கட்சி கூட்டணியில் இருந்தாலும் எங்களால் நிறைய எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த நெருக்கடிகள் நாங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். ஒப்பீடு செய்து பார்த்தா இன்னும் அதிமுக ஆட்சியில் ரொம்ப லிபரலாக இருந்துச்சு, எந்த வன்கொடுமைகளும் நடக்கலை, மக்கள் ரொம்ப நிம்மதியாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அல்லது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி நடக்குது, மற்ற மாநிலங்கள்லாம் ரொம்ப லிபரலாக இருக்காங்க, சுதந்திரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. எஸ்சிஎஸ்டிக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வு இந்த சமூகத்தில் நீண்ட காலமாக வந்து நிறுவப்பட்டிருக்கு. அது வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு. இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த காரணங்களுக்காகத்தான் திமுகவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்றால் எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி வைக்க முடியாது. ஆளுங்கட்சி மட்டும் இல்லை, எந்த கட்சியோடையும் நாங்கள் உறவு வைக்க முடியாது. ஏன்னா தலித் இஷ்யூஸுங்கிறது வந்து பழங்குடி மக்களுடைய பிரச்சனைகள் வந்து எல்லா கட்சியினராலும் ஒரே மாதிரி அணுகப்படுகிறதா என்றால் இல்லை. அவங்கவுங்க நலன்களில் இருந்து தான் அந்த பிரச்சனைகளை பார்க்குறாங்க. அவங்களுடைய அரசியல் பார்வையிலிருந்து தான் இந்த பிரச்சனையை அணுகிறாங்க. எல்லா கட்சிகள்கிட்டையும் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, எஸ்சிஎஸ்டிக்கு ஆதரவாக நம்ம பேசினா அது எஸ்சிஎஸ்டி அல்லாதவர்கள் மத்தியில் நமக்கு எதிரான உளவியலை உருவாக்கிறோங்கிற பயம் இருக்குது எல்லாருக்கும். திமுகவுக்கும் அது இருக்கா? எல்லா கட்சியும் உண்டு, இரஸ்பெக்டிவ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். எல்லா கட்சிக்கும் அந்த மனநிலை இருக்குது. அதுக்கு காரணம் அந்த கட்சியினுடைய தலைவரோ அல்லது கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களோ இல்லை. இந்த சமூகத்தில் இருக்கிற யதார்த்த நிலை அது. தலித் சமூகத்திற்கான அரசியல் கட்சி விசிக்கான்னு இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியோடு நம்ம அசோசியேட் பண்ணுறது நமக்கு நெகட்டிவாக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை மெல்ல 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 உடைச்சி ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே நம்ம வந்து மெர்ஜ் ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அது இன்னும் சொல்லப்போனால் ஒரு புரட்சிகரமான நடவடிக்கைன்னே சொல்லலாம். அதனால் அது வந்து திமுக ஆட்சியில் தான் இது நடக்குது, மற்ற ஆட்சியில் இது நடக்கலை அப்படிங்கிற மாதிரி யாராவது பட்டியல் போடட்டும். திமுகவுக்கும் இந்த எண்ணம் இருக்குது. பட்டியல் சமூக மக்கள் பக்கம் போய் நம்ம நின்னோம் அப்படின்னா நான் ஷெட்யூல் காஸ்டுடைய ஆதரவு நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற எண்ணம், அது ஒரு பயமாக கூட இருக்கட்டும், அது திமுகவுக்குமே இருக்குது. அப்படின்னா திமுக கூட்டணியில் திமுகவுக்கு நீங்கள் ஒரு பிம்பம் கொடுக்குறீங்களே, ஒரு பிம்பம் நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஜாதி ஒழிப்பில் திராவிட இயக்கம் வந்து எங்களுக்கு ஒரு வலுவான கூட்டாளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க. திமுகவே ஒரு சமூக இயக்கம், அது ஒரு அரசியல் இயக்கம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சமூக இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் திமுகவுக்கும் இந்த பயம் இருக்குது அப்படின்னா இந்த கதையாடல்கள்லாம் வந்து பலனிழந்து போயிருது, அதெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போயிருது. அது வந்து ஜாதிய ஒழிப்புல வந்து அது வலுவான கூட்டாளி ஒரு சமூக இயக்கம்ன்றதோ அப்படி கிடையாது. ப்ராக்டிக்கல்ங்கிறது வேறு, ஐடியாலஜிங்கிறது வேறு. ரெண்டையும் வந்து நம்ம வந்து பொருந்தும் போது நிறைய கான்ட்ராடிக்ஷன்ஸ் வரும்.
இப்போ சட்டம் இயற்றிடும், சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பிரச்சனை வருதுல்ல. சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து பெரும்பான்மையாக இருக்கிறவங்க எல்லாம் ஒப்புதல் கொடுத்து தான் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சட்டத்தை எல்லா மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்த முடியுதா? ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். ரெண்டு SC/ST பிரச்சனை வந்தால் உடனே எஃப்ஐஆர் போடாத, பிரச்சனை வரும், முடிஞ்ச வரலும் பேசி சமாதானப்படுத்தி அனுப்பு, இல்லைனா 2 தரப்புலையும் கேஸ் போடு. இது இந்தியா முழுக்க இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. இம்ப்ளிமெண்டிங் ப்ராசஸ்க்குள்ளே சில கான்ட்ராடிக்ஷன் வரத்தான் செய்யும். அது நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வின் ஓவர் பண்ணணும். அதனால் அவங்க பேசுகிற அரசியல் அப்படியே 100% இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானா முடியாது. ஆனால் ஐடியாலஜியில் அதை கன்வின்ஸ் ஆகுறாங்கல்ல. இப்போ அவங்களால சமூக நீதியை பரவலாக்கணும், எல்லாருக்கும் அது கொடுக்கணும், அதை பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாலஜி இருக்குது. சமூக நீதி பற்றி எதிரான கருத்து கொண்ட பிஜேபியோட எப்படி நம்ம நிற்க முடியும்? அப்போ ஒப்பீட்டளவில் பிஜேபிக்கு பதிலாக டிஎம்கேவோட இருக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ கன்க்ளூடிங் திமுகவை பிடிச்சி நீங்கள் இல்லை பிஜேபி கூட நிற்க முடியாது, இல்லை பிஜேபி கூட இருக்கிறதுனால அதிமுக கூட போக முடியாதனால திமுக அப்படி கிடையாது. அது தவறான ஒரு பார்வை. திரும்ப நீங்கள் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிற ஒரு இல்லை அந்த எண்ணம் இருந்து பேசுகிற ஒரு பேச்சாக தான் இருக்குது. எல்லா ஊடகங்களும் இதை தான் கிளறாங்க. அது அப்படி கிடையாது. திமுகவோட விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம்லாம் இல்லை. அதாவது கூட்டணியில் இருந்தாலும் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் பேசுகிறோம் இல்லையா, அட்ரஸ் பண்ணுறோம் இல்லையா, அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போய் நாங்கள் அந்த அரசாங்கத்தையே கண்டிக்கிறோம், முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற காவல்துறையே நாங்கள் கண்டிக்கிறோம். அப்போ இதை விட வேறு என்ன பண்ணணும்? எதிர்கட்சியாக இருக்கிறவங்களே கண்டிக்கலையே. எதிர்கட்சியாக இருக்கிறவங்களே இப்போ வேங்கவேல் பிரச்சனைக்காக அதிமுக என்ன போராட்டம் நடந்துச்சு? ஏன் அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க? அதிமுகவுக்கு தலித் பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாதா? இது திமுக எதிராக இருக்குல்ல. திமுக எதிராக இருந்தால் நீங்கள் நடத்துங்க, எங்களால் நடத்த முடியல, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், எங்களால் பேச முடியல, எங்கள் உறவு கெட்டு போயிடும் நாங்கள் நினைக்கிறோம், உங்கள் பார்வை ரைட்டு, நான் ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிறேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல, நீங்கள் போராட வேண்டியதானே? வேங்கவேலுக்கு என்ன பண்ணார் திருமாவளவன்னா உங்களுக்குலாம் பொறுப்பு இல்லையா? நான் நடத்தாத போராட்டத்தை நீங்கள் நடத்திட்டீங்களா? வேங்கவேலுக்காக 3வது நாளே நான் போய் புதுக்கோட்டையில் 5000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தினேன். அதுக்கு பிறகு பிப்ரவரி மாதத்தில் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களையும் போராட்டம் நடத்தினோம். முதலமைச்சரை பார்த்து ஒரு முறைக்கு பலமுறை பார்த்து நாங்கள் வலியுறுத்தினோம். ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிட்டியில் அந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் திரும்ப பேசணும். அதனுடைய விளைவு தான் அடுத்தடுத்து சில சிபிசிஐடி விசாரணை அப்படின்னு சில முன்னேற்றங்கள் நிகழ்ந்தது. ஆனால் ஃபைனலாக வேறு ஆட்கள் இல்லை, இவங்க தான் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? சயின்டிஃபிக்காக நாங்கள் இப்படி தான் உறுதிப்படுத்திக்கிறோன்றாங்க. இதுக்காக நான் கூட்டணி விட்டு வெளியே வர முடியுமா? இதுக்காக நீ வெளியேவான்றாங்க. சரி, நான் ஒரு வேளை நீங்கள் சொல்கிற வாதத்தை நான் ஒத்துக்கிறேன். இந்த ஒரு பிரச்சனைக்காகவே வெளியே வரணும்னு வச்சுங்க. நீங்கள் இதுவரையிலும் என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். பஞ்சமி நிலத்தை பற்றி கேட்குறாங்க. பஞ்சமி நிலத்தை பற்றி நாங்கள் பேசாத யார் இங்கே பேசியிருக்கிறா? எங்கள் அளவுக்கு போராட்டம் நடத்தாதவங்க யார்? நாங்கள் 1990களிலிருந்து தொடர்ந்து பஞ்சமி நிலத்தை பற்றி பேசியிருக்கிறோம். பஞ்சமி நில மீட்பு இயக்கத்தில் ஒரு அங்கமாக இருந்து நாங்கள் போராட்டம் நடத்திருக்கோம். எண்ணற்ற பல போராட்டங்கள், எண்ணற்ற பல மாநாடுகள் அசைஞ்சு கொடுக்கல. நான் என்னுடைய மாநாட்டில் முதலமைச்சர் அன்றைக்கு முதலமைச்சர் கலைஞரை வச்சு மறைமலை நகரில் நான் பேசும்போது அந்த மாநாட்டில் தான் கலைஞர் சொன்னார், ஒரு ஜஸ்டிஸ் பேரில் முத்துக்குமார் என்ன தெரியல, அந்த கமிஷன் போட்டார். பஞ்சமி நிலங்களை கண்டறிவதற்குன்னு ஒரு கமிஷன் போட்டார். ஆட்சி மாறி போச்சு. ஆட்சி மாறினு ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதா கிடப்பில் போட்டாங்க, ஒன்றும் நாங்கள் போச்சு. இப்போ நாங்கள் மீண்டும் இவர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்குறோம். கலைஞர் போட்ட கமிஷன், அந்த கமிஷன் மறுபடியும் போடுங்கன்னு பார்க்குறவங்க கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பியூரோக்ராட்ஸ் தான் இடம் கொடுக்கணும்ல. முதலமைச்சர் இன் பிரின்சிபல் ஹி கன்வின்ஸ்டு, அவர் ஒத்துக்கிட்டார். அதை பியூரோக்ராட்ஸுக்கு கொடுக்குறாங்க. பியூரோக்ராட்ஸ் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி தான் சொல்லுவாங்க. சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பியூரோக்ராட்ஸுடைய கன்சல்ட்டும் தேவைப்படுதில்லை, அவங்களுடைய ஒப்புதலும் தேவைப்படுதில்லை. அப்போ பஞ்சமி நிலத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன், வேங்கவேல் பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் நடக்கிற சாதிய வன்கொடுமைகளை எல்லா வன்கொடுமைகளையும் கண்டித்து போராட்டம் நடத்திருக்கிறோம். எங்கள் அளவுக்கு யார் இங்கே போராட்டம் நடத்திருக்கா சாதிய வன்கொடுமைகளை கண்டித்து? ஏன் சாதிய வன்கொடுமைகளை கண்டித்து பிஜேபி போராடுறதில்ல? ஏன் அதிமுக போராடுறதில்ல? அல்லது விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கக்கூடிய பிற தலித் அல்லாத இயக்கங்கள் போராடுறதில்ல? திருமாவளவன் என்ன பண்ணாருன்னு கேட்குறது திமுகவோட ஒரு உரசலை ஏற்படுத்துறதுக்காக எழுப்புகிற கேள்வியை தவிர தலித் மக்கள் மீதான நலன்கள்லேருந்து எழுப்புகிற கேள்வி இல்லை. தலித் மக்கள் மீது உங்களுக்கு நலன்கள் இருந்தால் நீங்களே போராட்டம் நடத்துங்க. மேல் பாதிக்கு என்ன பண்ணாருன்னா நாங்கள் தான் போராட்டம் நடத்தணும். மேல் பாதிக்கு எங்களுடைய போராட்டத்தினுடைய விளைவாக தான் அதுக்கு பிறகு சில மாற்றங்கள் நிகழ்ந்தது. தொண்டர்களினுடைய எண்ணத்திற்கு மாறா கூட்டணி அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். 2021 தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிஞ்சு நீங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்காக அறிவாலயத்துக்கு இங்கேருந்து கிளம்பும் ஒரு பையன் பண்ணாங்க. அது தொண்டர்கள், ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய கருத்து கிடையாது. அவன் நமக்கு தெரிஞ்ச பையன் தான். அப்புறம் கூப்பிட்டு கேட்டால் அது ஒரு விவாதத்தில் நடந்த பிரச்சனைகள் அது மாதிரியும் பண்ணியிருக்கிறான். ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்தால் அது ஒரு பையன் ஒருத்தர் ஒரு மாநில பொறுப்பாளர் அவனை ப்ரொவோக் பண்ணிட்டான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டான். இது ஒட்டுமொத்த தொண்டர்களின் கருத்து கிடையாது. இல்லை, இப்போது ஆதவர்ஜுன் இங்கே இருந்தவர் தான் என்ன சொல்கிறாருன்னா, நான் விசிகாவில் இருந்தப்போ எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அவர் முதலமைச்சர்னு சொல்லலை, துணை முதலமைச்சர்னு சொன்னார். ஏன் முதலமைச்சர்னு சொல்லலை?
சரி, முதலமைச்சர்னு சொல்லுங்கள். நான் அதை சொன்னேன். முதலமைச்சர் அடுத்த தேர்தலில் இந்த 2026 விடுங்க, 2026க்கு பிறகு வரக்கூடிய தேர்தலில் திருமாவளவன் முதலமைச்சர் நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்னு இருந்து பண்ணிருக்கணும்ல. 6 மாதம் தானே சஸ்பெண்ட் பண்ணோம். சஸ்பென்ஷன் ஏன் உங்களால் டாலரேட் பண்ண முடியல? எதுவாக இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும், கெட்டதாக இருந்தாலும் தலித்துகளுக்காக தான் நினைப்பேன். என்னுடைய தலைவர் திருமாவளவன் தான். நான் அவருடைய சொல்லை மீறி நடந்ததுனால என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. நான் அதை ஏற்றுக்கிறேன். அவர் என்னைக்கு சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணுறாரோ அதன் பிறகு நான் தொடர்ந்து பணியாற்றுவேன்னு இருந்திருக்கணும்ல. அந்த டாலரன்ஸ் வேணும்ல. இல்லை, அவர் எந்த இடத்துக்கு துணை முதலமைச்சருங்கிற கோரிக்கை என்ன கோரிக்கை? அது ரொம்ப அற்பமாக இருந்தது. அந்த கோரிக்கையில் எந்த அர்த்தமும் இல்லை. என்ன துணை முதலமைச்சர்? எனக்கு புரியல. என்ன துணை முதலமைச்சர்னா என்ன? அது என்ன அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்? அது கூட்டணி ஆட்சிங்கிறது கரெக்டு. துணை முதலமைச்சருங்கிறது எந்த விதத்தில் நீங்கள் அதை வந்து நியாயப்படுத்துவீங்க சொல்லுங்கள். ஏன் இப்போ திருமாவளவன் முதலமைச்சருங்கிற கேண்டிடேட்ஸருக்கே தகுதி இல்லாதவன்? ஏன் உங்களால் எல்லாரையும் நான் கேட்குறேன், வெளியில் இருக்க பூரா துணை முதலமைச்சர் ஆகுனாங்க, ஏன் வந்து முதலமைச்சர் ஆகட்டும் திருமாவளவன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த தகுதி இல்லையா திருமாவளவனுக்கு? அது ரொம்ப ரிடிகுலஸாக இருக்குது. இப்போ உங்கள் அஜெண்டாவை என் மேலே திணிக்கக்கூடாதுல்ல. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், வெளியிலேருந்து எதிர்க்கட்சிகள் பேசுகிறது, ஊடகங்கள் பேசுகிறது, உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு செயல் திட்டத்தை வந்து என் மேலே திணிக்கக்கூடாது. எனக்கு தெரியும் என்ன முடிவு எடுக்கணும்னு, எந்த நேரத்தில் என்ன கோரிக்கையை மக்கள்கிட்ட வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். என்னுடைய உயரம் தெரியும், எங்கள் கட்சியுடைய வலிமை எனக்கு தெரியும், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கிட்ட இருக்குங்கிறது எனக்கு தெரியும், எப்படி காம்பீட் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியும். இப்போ எனக்கு நீங்கள் ஏன் வந்து துணை முதலமைச்சராக இருங்கன்னு சஜஸ்ட் பண்ணுறீங்க? எதுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க? எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? அதை நான் வேணான்னு சொன்னால் இவர் வேணாங்கிறாருன்னா அது என்னது? நீங்கள் சொல்கிறதே தப்புன்றேன். நான் உங்களுடைய பார்வையே தப்பு, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதே தப்புன்றேன். 2031 திருமாவளவன் முதலமைச்சர்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடி? வாங்க, இந்த 2026 விடுங்க. 2031 திருமாவளவன் முதலமைச்சர் கேண்டிடேச்சர் நான் நிற்கிறேன், இதுதான் கேண்டிடேட். எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? இன்றைக்கி பேசுகிற பூரா வருவாங்களா நாளைக்கு? சும்மா வந்து அவங்க அஜெண்டா டிஎம்கே அலைன்ஸ் சேர்த்து உடைக்கணும், அவ்வளோதான். இது ஆசை காட்டினா திருமாவளவன் நம்ம அப்படியே ட்ரீம் போவார்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நான் ட்ரீம் போகிற ஆள் கிடையாது. அப்படி ஒரு ஆசனை எனக்கு கிடையாது. பதவியில் இருந்தாலும் இல்லைனாலும், எம்பியா இல்லைனாலும், எம்எல்ஏவாக இல்லைனாலும் நான் ஜனங்களுக்கு வேலை செய்கிறேன், அவ்வளோதான். அவர் எந்த பாயிண்ட்டுக்கு வர்றாருன்னா, நான் தலைவர் அதிகாரத்தை கொண்டு வரணும்னு நினச்சேன், என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. வெளியெல்லாம் அனுப்பல, சஸ்பென்ஷன். நான் வெளில போயிட்டேன், டெர்மினேஷன் கிடையாது, நான் வெளில வந்துட்டேன். இப்போ விசிகா தொண்டர்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கு, விஜய்க்கும் அது இருக்கு. நாங்க வந்து தலித்துகள் அதிகாரப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக தான் தாவேகா ஆட்சிக்கு வந்தால் தலித்துகளுக்கு அதிகாரம் கொடுக்குற ஒரு முயற்சியாக நகர்த்தும் போது விசிகா தொண்டர்களுடைய வாக்குகள் இல்லை விசிகாவுக்கான வாக்குகள் எங்க பக்கம் திரும்பும் அப்படிங்கிற அந்த அச்சுறுத்தல் இருக்கா நமக்கு? அவங்க யூகம் அது. அதே எனக்கு பெரிய அச்சுறுத்தல் பெரிய வார்த்தையை போடுறீங்க. இல்லை, அந்த அச்சுறுத்தல்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன்னா இதுக்கு முன்னாடி ஒரு அதெல்லாம் பேனிக் பண்ற விஷயம் இல்லை. ஒரு பாமக எம்எல்ஏ நான் பேட்டி எடுத்தேன், அது ஒரு பேனிக் பண்ற விஷயங்க. அதுக்கெல்லாம் நாங்க ஏன் பேனிக் ஆகணும்? இல்லை, நான் பேனிக் ஆகணும். அவங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி மக்கள் உரிய அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. எங்க வேலைக்கு தகுந்த மாதிரி, எங்க உழைப்புக்கு தகுந்த மாதிரி, எங்களுடைய தொண்டுக்கு தகுந்த மாதிரி எங்களை மக்கள் அங்கீகரிப்பார்கள். அது போதும் எங்களுக்கு. அதனால் என்ன இருக்குது? இதெல்லாம் எங்கள் எஸ்சி மக்கள் மட்டும்தான் எனக்கு சொந்தமா? மற்ற மக்களும் எனக்கு சொந்தம் இல்லையா? மற்ற மக்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டாமா? இப்போ மற்ற சமூகங்கள்லேருந்து விஜய் பின்னால் யாரும் போக மாட்டாங்களா? அப்படி அது போனால் எனக்கு அது நஷ்டம் இல்லையா? அதுவே நீங்கள் வந்து ஏதோ எஸ்சிஎஸ்டிக்கான ஆள் அவ்வளோதான், இவர் இந்த ஓட்டு மட்டும்தான், அப்படி கிடையாது. நான் ஃபார் த பீப்புள், எல்லா மக்களுக்காகவும் நான் இருக்கிறேன். எந்த சமூகத்திலிருந்தும் அவங்களுக்கு போச்சுனாக்கா அது எனக்கு இழப்புன்னு நான் நினைக்கிறவங்க தான். உங்களுடைய வரலாறை வந்து நான் 2 முறை ஆவணப்படுத்தியிருக்கேன் அப்படின்றதுனால உங்களுடைய பயணம் தொடங்கின இடத்துல இருந்து அதை அதிகமாக படிச்சிருக்கேன். நீங்கள் எங்கே இருந்து தொடங்கி இந்த இடத்துக்கு எப்படி வந்திருக்கீங்க அப்படின்றது வந்து எனக்கு நல்லா தெரியும். ஒரு பொது சமூகத்திற்கான தலைவராக திருமாவளவன் மாறிட்டார். ஆனால் வாக்கு வங்கி, இன்னும் அடிப்படை வாக்கு வங்கி எங்கே இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். விஜயினுடைய மாநாடு நடந்தப்போ எங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் வந்து அதிகமாக பட்டியல் சமூக இளைஞர்கள் அங்கே போயிருக்காங்க. இது நான் கேள்வியை முடிச்சிடறேன். நான் கேள்வி வந்து சும்மா யூகங்க. நான் கேள்வி முடிச்சிடறேன். ஏன் வேற சமூகத்தில் யாருமே போகல? நான் கேள்வியை முடிச்சிடறேன். இது தப்பான கேள்வி. திரும்ப அந்த மாதிரி ஊடகங்கள் வந்து இது மாதிரி ஒரு கருத்துருவாக்கத்தை பண்ணாது. இல்ல, கருத்துருவாக்கம் இல்லை. எஸ்சி மக்கள் மட்டும் ஏமாந்தவங்க, அவங்க சினிமாக்காரனை பார்த்தோன்னே பல்லலிச்சுட்டு ஓடிடுவான்னு நினைக்கிறீங்க. விஜயகாந்த் வந்தப்போ அப்படி யாரும் போகலையே. விஜயகாந்த் வந்தப்போ அப்படியே எல்லாம் சொன்னாங்க, அங்கெல்லாம் குடியேற்றுறாங்க. நாங்கள் யாரும் போகலையே. ஏன் அரசியலை ஏற்றுக்கிட்ட ஒரே ஒரு பையன் கூட போகல. அரசியல்படுத்தப்படாதவர்கள் போவாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க போன பிறகு அவனுக்கு தெரிய போகுது, அதுக்கு பிறகு வரப்போகிறான். அம்பேத்கர் அரசியலை உள்வாங்கி கொண்ட யாரும் வெறும் சினிமா பாப்புலாரிட்டிக்கு முன்னால் போய் இரையாக மாட்டாங்க. சினிமா பாப்புலாரிட்டிக்கு இரையாகுவாங்கன்னு நான் சொல்லலை. அந்த கேள்வி கம்ப்ளீஷன் என்ன அப்படின்னா, ஒரு பாமக எம்எல்ஏ வட மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பேட்டி எடுக்கும்போது பாமகவினுடைய வாக்குகள் உங்களுக்கு போச்சா அப்படிங்கும்போது பாமக இளைஞர்கள் அங்கே அதிகமாக போகல, விசிகாவை சேர்ந்தவங்க தான் அங்கே அதிகமாக போனாங்க, நாங்கள் மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறேன், என் பகுதியில் தான் அந்த மாநாடு நடந்தது அப்படின்றது வந்து அவர் சொல்கிறார். நம்ம திமுக மேலே, திமுக கூட கூட்டணியில் இருக்கிறதுனால ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னா, இப்போ விஜய் நம்ம பேசுகிறது தான் அப்படியே பேசுகிறார். அவருடைய கொள்கை தலைவர்கள், இங்கே இருக்கிற கொள்கை தலைவர்கள் தான் அங்கேயும் இருக்கிறாங்க, அவரும் அந்த பாஜக எதிர்ப்பு தான் பேசுகிறார். அரசியல்படுத்தப்பட்டவங்களே அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்கே பேசுறது அவர் பேசினாருன்னா அதுக்கு நாங்கள் எங்கள்கிட்டே இருந்துருவாங்களே.
திருமாவளவன் பேசுகிறத வந்து விஜய் பேசுகிறாருன்னா அது விஜய்கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை, திருமாவளவன்ட்ட இருந்துருவாங்க. இல்ல, ஆனா திருமாவளவன் திமுக ஆதரிக்கிறாரு, விஜய் திமுகவையும் எதிர்க்கிறார். அப்படிலாம் கிடையாது. திமுகவை எதிர்க்கிறது அவர் எந்த அடிப்படையில் எதிர்க்கிறாரு, எதுக்காக எதிர்க்கிறாரு? எங்களுடைய அரசியல் எதிரி அப்படின்னு சொல்றாரு. அதான் எந்த அடிப்படையில் அவர் அரசியல் எதிர்க்கிறாரு. அப்போ அதிமுக என்ன, திமுகவை விட அதிமுக ரொம்ப சிறப்பாக அவருடைய பார்வையில் படுதா? அதிமுகவும் திமுகவும் வேறு வேறு கட்சிகளா, வேறு வேறு கொள்கைகளை கொண்டு இருக்காங்களா, வேறு வேறு இலக்கை கொண்டு இருக்கிறாங்களா? என்ன அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வேறுபாட்டை கண்டுபிடிச்சாங்க? திமுக ஆளும் கட்சியா இருக்கு. ஒருத்தர் அரசியல் கட்சி தொடங்கி வர்றாரு அப்படின்னா ஒரு ஆளும் கட்சி எதிர்த்து தான் வந்து அவங்க இது பண்ண முடியும். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 3 தேர்தலா பாஜக கூட்டணி காட்டி தான் நம்ம எது அரசியல். தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு, அந்த மாதிரி அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு. சரிங்களா? இதை ரெண்டையும் சொல்லி சொல்லி பாமக கொஞ்சம் வளர்ந்தாங்க, அதுக்கு மேலே 8% மேலே போக முடியல. வைகோ அதே மாதிரி மாற்று சக்தின்னு சொல்லி களத்தில் இறங்கினாங்க, அவங்களாலே 8% மேலே போக முடியல. விஜயகாந்த் 10% வரலும் போனார், அடுத்த தேர்தலில் அதிமுக கூட வந்துட்டார். அந்த எதிர்ப்பு வாக்களை தான் வந்து இன்றைக்கி சீமானும் வாங்கியிருக்காரு. இப்போ விஜய் வந்து அதை வந்து ஷேர் பண்ண போகிறாரு. இந்த எதிர்ப்பு வாக்குகள் எப்போவுமே இருக்கிறது தான். திமுக எதிர்ப்பு வாக்குகள், அதிமுக எதிர்ப்பு வாக்குகள்னு பொதுமக்கள் மத்தியில் இருக்கிற எதிர்ப்பு வாக்குகள் இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள பொறுத்தவரைலாம் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இன்டாக்டாக வச்சுருக்கிறாங்க. திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் உள்ள 68,000 பூத்துலேயும் பூத் கமிட்டி போட முடியும். அவ்வளவு பேருக்கும் தேர்தல் பணி செஞ்ச அனுபவம் இருக்குது, அரை நூற்றாண்டு கால அனுபவம் இருக்குது. அதிமுகவில் இருக்கிற தொண்டனுக்கும் திமுகவில் இருக்கிற தொண்டனுக்கும் தேர்தல் பணி செய்கிறதுக்கான அனுபவம் இருக்குது. அனுபவம் உள்ளவர்கள் 80% பேர் அதில் இருக்கிறாங்க. ரசிகர் பட்டாளம் மட்டும்தான் இன்றைக்கி அவர்கிட்ட இருக்குது. இனிமேல் தானே அவங்க அரசியல்படுத்தப்படணும். அவங்களுக்கு ஒரு ஃபார்மை வாங்கி எப்படி ஃபில்லப் பண்ணணும்னு தெரியுமா? அந்த தேர்தலில் ஏ ஃபார்ம்னா என்ன, பி ஃபார்ம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? விஜய் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுற மாதிரி. குறைச்சி இல்லைங்க, அரசியல் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக வந்து எனக்கே 25 வருஷத்தில் இப்போ தான் நாங்கள் கற்றுக்குறோம். யாரையும் குறைச்சி மதிப்பு இல்லை. இது ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்கிறேன். நான் கலை அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். ரசிகர் அனுபவங்கிறது, ரசிகர் பட்டாளம், இந்த ஆதரவுங்கிறது வேறு. ஓட்டு போடுற நேரத்தில் போய் ஓட்டு போட்டுருவாங்க. அதை கன்சால்டேட் பண்ணி கொண்டு வரதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது பார்ட்டியில் ரொம்ப முக்கியம். ஒரு கட்சி சும்மாலாம் ஆட்சி வந்துடாது, ஃபுல்லுக்குள்ளே வந்துட முடியாது. அதுவும் அரசியலில் அவ்வளோ காம்படிஷன் உள்ள இடத்துல ஒரு கட்சி ஆட்சி வராங்கன்னா அதுக்கான எல்லா வசதிகளையும் அவங்க வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற உள்ளீடான கட்டமைப்பு வசதிகளை அவங்க பெற்றிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய தளபதிகள் இருக்கிறாங்க, போராளிகள் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ கடந்து போயிட முடியாது. வெறுமனே விமர்சனங்களால் ஒரு இயக்கத்தை தோற்கடிச்சிட முடியாது. அவங்க கட்டமைப்பு எவ்வளோ வலிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு வலிமை உள்ள கட்டமைப்போடு வந்து மோதும்போது தான் அவங்கள வீழ்த்த முடியும். வெறும் பிரச்சாரங்களால் மட்டும் வீழ்த்த முடியாது, பொருளாதாரத்தால் மட்டும் வீழ்த்த முடியாது. திமுக கூட்டணிக்கு விழுகிற வாக்குகளில் கணிசமான வாக்குகள் பாஜக எதிர்ப்பு வாக்குகள். ஒரு கட்சி எதிர்ப்பு வாக்குகள் மட்டும் வராது. பிஜேபி இல்லாத காலத்திலே வந்து திமுக கூட்டணிக்கு ஓட்டு வந்திருக்காங்க. அவங்க ஒரு ஃபோர்ஸே இல்லைங்கிற காலத்திலே வந்து திமுக தனியாக ஓட்டு வாங்கியிருக்காங்க, திமுக கூட்டணி ஓட்டு வாங்கியிருக்கு. 2019 அங்கே பிஜேபி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கி அவங்க 2024 ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அது முழுக்க 80% வந்து ஏடிஎம்கே ஓட்டு, அதிமுககாரங்க போட்ட ஓட்டுது. அதை வச்சு எங்கே ஓட்டுன்றாங்க. நாளைக்கும் அவங்க 30 சீட் 40 சீட்டை கேட்டு ஏடிஎம்கே மிரட்டி வாங்கி நிற்பாங்க. அது வாங்க போகிறதுல கிட்டத்தட்ட 60 to 80% ஏடிஎம்கே ஓட்டு தான் அவங்க வாங்க போகிறாங்க. அதை பிஜேபி ஓட்டுன்னு சொல்ல போகிறாங்க. அதனால் வந்து பிஜேபி எதிர்ப்புங்கிறது ஐடியாலஜிக்கலாக இருக்கிறாங்க. அது ரொம்ப மினிமம் தான், பெரிய அளவில் கிடையாது. ஆனால் கமிட்டட் ஓட்டு டிஎம்கேவுன்னு இருக்குது, கமிட்டட் ஓட்டு லெஃப்ட் பார்ட்டிஸுக்கு இருக்குது, கமிட்டட் ஓட்டு வந்து காங்கிரஸுக்குன்னு இருக்குது. நீங்கள் என்ன அரசியலை பேசினாலும் என்ன விமர்சனம் பண்ணாலும் எவ்வளவு நீங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இந்த ஓட்டு இந்த கட்சிக்கு தான் போடுறவங்க இருக்கிறாங்க. அந்த கமிட்டட் ஓட்ஸ் வந்து மாறாது. அந்த ஸ்ட்ரென்த்து தான் கூட்டணி பலங்கிறது. அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் மாஸை வந்து பிரச்சாரத்தினூடாக நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த ஃப்ளோட்டிங் ஓட் பேங்குங்கிறது தனி, அது நான் பொலிட்டிக்கலாக அல்லது நான் கமிட்டடாக இருக்கக்கூடிய வாக்குகள். அதை டார்கெட் பண்ணி தான் எல்லோரும் வேலை செய்வோம். அதனால் மொத்த ஓட்டும் திமுகவுக்கு கிடைக்கிற மொத்த ஓட்டும் ஆன்டி பிஜேபி ஓட்டுன்னு நான் சொல்ல வரல. இல்லை, நான் மொத்த ஓட்டுன்னு சொல்லலாம். இப்போ இந்த கமிட்டட் வாக்குகளை தாண்டி வெற்றி பெற தேவையான வாக்குகள் இப்போ 2019 திமுக கூட்டணி வாங்கின வாக்கு சதவீதம் பொதுமக்கள்கிட்ட பண்ணி வாங்க போறோம், அவ்வளவுதான் 53%. இப்போ அதே பாஜக எதிர்ப்பதான விஜய் முன்வைக்கிறார். இப்போ 5 வருஷம் திமுக ஆட்சி முடிஞ்சு போகும்போது நீங்க மத்திய ஆளும் கட்சி குற்றம் சாட்ட போறீங்க. அவர் மத்திய ஆளும் கட்சி மாநில ஆளும் கட்சியும் சேர்த்து குற்றம் சாட்டும் போது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அந்த அவருக்கு சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இருந்தால் இருக்கட்டும், அதனால் என்ன, அதில் என்ன இப்போ நம்ம வந்து போய் தடுக்க முடியுமா? இருந்தால் அவருக்கு போக போகுது, அவர் என்ஜாய் பண்ணிட்டு அதில் என்ன இல்லை. அது உங்களை பலவீனப்படுத்தாத திமுக கூட்டணி. ஜனங்க அப்படி முடிவு பண்ணால் அதில் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜனங்க வந்து திமுக கூட்டணி வேண்டாம், இவர் வந்து இப்போ பிஜேபி எதுக்குறாரு, திமுக எதுக்குறாரு, நாங்கள் ஒரு ஓட்டு போடுவோம்னா அது வந்து மக்கள் தீர்ப்பு, நம்ம ஏற்றுதானே ஆகணும்.
அதில் என்ன இருக்குது? திருமாவளவன் பொது சமூகத்துக்கான தலைவராக மாறிட்டார். ஆனால் திமுக ஸ்டில் வந்து அவர் ஒரு தலித்தா தான் பார்க்குது. அதனால தான் வந்து ஒரு 2 சீட்டுக்கு மேலே வந்து அவர் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துக்கு தான் நகர்த்துறாங்க. வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பிசிக திமுக பக்கம் இருக்கிறது திமுகவுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் தேர்தல் வியூக வல்லுநர்களினுடைய கருத்தா இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குல்ல, அந்த டிமாண்டை ஏன் வந்து ஒரு சீட்டுக்காக பயன்படுத்த மாட்டீங்கன்றதான் என் கேள்வியா இருக்கு. குதர்க்கமான விவாதங்களை ஊடகங்களை நடத்துறவங்க எழுப்புற கேள்வி நீங்க கேட்கறது. Colorful collections, trending fashions. The Chennai Silks in Aha Oho Adi Sale. 50% வரை தள்ளுபடி. Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai, BTech, CSE, AI&ML, AI&DS, Cybersecurity, IT and ECE. Daily, daily. Taste the Daily. Taste the Daily.